எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஹிந்தி உயிரெழுத்துக்களை பற்றி. எப்படி தமிழில் உயிரெழுத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி தான் ஹிந்திலையும் உயிரெழுத்துக்கள் இருக்குது. தமிழுக்கும் ஹிந்திக்கும் உள்ள உயிரெழுத்துக்களோட எண்ணிக்கை ரெண்டுமே சமம் தான். அதுலேயும் 13 எழுத்துக்கள் தான் இருக்குது, இதுலேயும் 13 எழுத்துக்கள் தான் இருக்குது. ஆனால் ஒரு சிறு வித்தியாசம், தமிழில் இருக்கிற எழுத்து ஹிந்தி மொழியில் இருக்காது. அதே மாதிரி தமிழில் இல்லாத ஒரு எழுத்து ஹிந்தி மொழியில் இருக்கும். அது என்ன எழுத்து அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதுபோக அந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹிந்தி உயிரெழுத்துக்களை பார்ப்பதற்கு முன்னால் வெல்கம் டு த சேனல். திஸ் இஸ் கோபிநாத் சுப்ரமணியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழில் உள்ள எழுத்து ஹிந்தியில் இருக்காது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. தமிழில் வந்து ஏ ஏ அப்படின்னு 2 எழுத்து இருக்கும். ஆனால் ஹிந்தியில் ஒரே ஒரு எழுத்து தான் ரெண்டுக்கும் உபயோகப்படுத்துவாங்க. சரிங்களா, அது என்ன எழுத்துங்கிறத நம்ம அடுத்து பார்த்துருவோம். ஸோ ஹிந்தியில் வந்து 2 எழுத்து இருக்காது. ஏ ஏ அப்படிங்கிறதுக்கு இருக்காது. ஒரே எழுத்து தான் குறிலுக்கும் பயன்படுத்துவாங்க, நெடிலுக்கும் பயன்படுத்துவாங்க. ஏனாக்கும் அதே தான், ஏஎன்னாக்கும் அதே எழுத்தை தான் உபயோகப்படுத்துவாங்க. சரிங்களா, இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னா, ஓனா ஓவண்ணா. தமிழில் வந்து தனித்தனி எழுத்தாக இருக்கும், ஆனால் ஹிந்தியில் வந்து ஒரே எழுத்து தான் இருக்கும். அதுதான் ஓனாக்கும் பயன்படுத்துவாங்க, ஓவண்ணாக்கும் பயன்படுத்துவாங்க. சரிங்களா, குறிலுக்கும் நெடிலுக்கும் ஒரே எழுத்து தான் ஹிந்தி மொழியில். தமிழில் இருக்கிற மாதிரி 2 எழுத்து கிடையாது. எப்படி ஏனா பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஓனாக்கும். சரிங்களா, எழுத்துக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை சொல்லிடுறேன். ஒவ்வொரு எழுத்துக்கு மேலேயும் இந்த ஒரு சிம்பிள் இருக்கும், டாட் சிம்பிள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஐஃபன் சிம்பிள் இருக்கும். இது எதை குறிக்கிது அப்படின்னா, டாட் சிம்பிள்னா ஷார்ட் சவுண்டு, அதாவது குறில். இதே டேஷ் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அது லாங் சவுண்டு, நெடில். எந்தெந்த எழுத்தை குறிலையும் எந்த எழுத்தை நெடிலாகவும் உச்சரிக்கணும் அப்படிங்கிறது இதை வந்து குறிக்கும். சரிங்களா, இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு எழுத்தாக பார்த்துருவோம் வாங்க. ஆ ஆ ஷார்ட் சவுண்டு, டாட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ட் சவுண்டு. ஆ லாங் சவுண்டு, நெடில். அ ஆ ஆனா ஆவண்ணா. குறில் நெடில். ஷார்ட் சவுண்ட்னா டாட் சிம்பிள், லாங் சவுண்ட்னா ஐஃபன் சிம்பிள். அ ஆ. இ ஈங்கிறது வந்து ஷார்ட் சவுண்டு, குறில். இ அப்படின்னா லாங் சவுண்டு, நெடில். உ ஊ ஷார்ட் சவுண்டு, குறில். ஊ லாங் சவுண்டு, நெடில். உ ஊ. ரு இந்த எழுத்து வந்து தமிழில் இல்லை, இது ஹிந்தியில் இருக்கிற எழுத்து தான். ரு ரிஷி, ரு. அதுக்கப்புறம் ஏ. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு எழுத்து மட்டும்தான் குறிலுக்கும் நெடிலுக்கும் பயன்படுத்துவாங்க. 8 அப்படின்னாலும் இந்த ஏ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏனி அப்படின்னாலும் இந்த எழுத்து தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே எழுத்து தான், ஏ லாங் சவுண்டு. ஐ ஏ ஐ. ஓ நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது ஓனாக்கும் ஓவனாக்கும் இந்த ஒரு எழுத்து தான். ஓ அப்படிங்கிறது தான் ஒட்டகம் அப்படிங்கிறதுக்கும் இந்த எழுத்து தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓட்டு அப்படின்னாலும் இந்த எழுத்து தான் யூஸ் பண்ணுவாங்க. குறிலுக்கும் நெடிலுக்கும் ஒரே எழுத்து தான், ஓ. ஔ ஔ. அம் அம். அக அம் அக. சரிங்களா, இப்போ மொத்தமாக ஒரு தடவை பார்த்துருவோம். ஆ ஆ. இ ஈ. உ ஊ. ரு ஏ. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏனாக்கும் ஏனாக்கும் ஒரே எழுத்து தான், ஏ. ஐ ஓ. ஓனாக்கும் ஓவனாக்கும் ஒரே எழுத்து, ஔ. அம் அக. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.